படம் பார்த்த கையோடு நடிகர் விஜய் படம் சூப்பரா இருக்கு நண்பா அப்படின்னு இயக்குனரை நேரில் அழைத்து பாராட்டியிருக்காரு. விஜயுடன் இணைந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை இயக்குனர் நிதிலன் வெளியிட்டு விஜய்க்கு ரொம்ப நன்றி அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்கிறாரு. இது மட்டுமல்ல, மகாராஜா படம் குறித்த விஜயின் பாராட்டுகள் எனக்கு மிகப்பெரியது. விஜயினுடைய அன்பு, ஆதரவு மற்றும் பாராட்டுக்கு நன்றி அப்படின்ட்டு இயக்குனர் நிதிலன் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் மகாராஜா படத்தினுடைய தயாரிப்பாளர்களான சுதன் மற்றும் ஜெகதீஷிற்கு நன்றி அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. தன்னுடைய அழுத்தமான கதைக்களம் மற்றும் திரைக்கதையால மகாராஜா படத்திற்கு வெயிட் ஏற்றி இருக்கிறார் இயக்குனர் நிதிலன். இந்த படம் 100 கோடி ரூபாய் கிளப்ல இணைந்திருக்கு. கடந்த 12ஆம் தேதி தான் இந்த படம் OTT-யிலுமே வெளியாகி இருக்கு. நடிகர் விஜய் சேதுபதி, மம்தா மோகன்தாஸ், அபிராமி, சிங்கம்புலி உள்ளிட்டவர்கள் நடித்து கடந்த மாதத்தில் வெளியான மகாராஜா படம் மிகப்பெரிய அளவுல ரசிகர்களை கவர்ந்திருக்கிறது. இந்த படம் வெளியான நாட்களில் இருந்தே ரசிகர்களின் பாராட்டுகளை பெற்று வருகிறது. தொடர்ந்து நம்பர் 1 இடத்தில் ட்ரெண்டிங்கில் இருந்து வந்தது. இந்த படம் தொடர்ந்து அழுத்தமான கதைக்களத்தால ஏராளமான ரசிகர்களை கவர்ந்திருக்கிறது. முன்னதா குரங்கு பொம்மை படம் மூலமா கோலிவுட்டின் பார்வையை தன் பக்கம் திரும்ப செய்த நிதிலன் சாமிநாதன் கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மகாராஜா படத்தை கொடுத்திருக்கிறார். இந்த படத்துல விஜய் சேதுபதி நடிப்பு மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டிருக்கு. இந்த படத்தை பார்த்த பிரபலங்களும் ரசிகர்களும் தங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகிறார்கள். இந்த படம் விஜய் சேதுபதியினுடைய 50வது படம். நடிகர் விஜயும் கூட மகாராஜா படத்தை பார்த்திருக்கிறார். படத்தை பார்த்த கையோடு இயக்குனர் நிதிலனை அழைத்து படம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தன்னுடைய வாழ்த்துக்களையுமே தெரிவித்திருக்கிறார். நடிகர் விஜய் தற்போது வெங்கட் பிரபு இயக்கும் கோட் படத்துல நடிச்சிட்டு வராரு. இன்னும் ஒரு படத்தோடு சினிமாவில் இருந்து விலகி அரசியலில் ஈடுபட இருக்கு. இந்த நிலையில தான் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கூட நடிகர் விஜயை குடும்பத்தோடு சந்தித்திருக்கிறார். நடிகை ரம்பா விஜயோடு நினைத்தேன் வந்தாய், என்றென்றும் காதல், மின்சார கண்ணா ஆகிய படங்கள்ல ரம்பா நடிச்சிருக்கிறாங்க. கனடாவில் வசிக்கும் ரம்பா தன்னுடைய குடும்பத்தோடு நடிகர் விஜயை சந்தித்துள்ள புகைப்படங்களை தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்துல வெளியிட்டிருந்தார். அதுல பல ஆண்டுகளுக்கு பிறகு உங்களை சந்திப்பதுல ரொம்ப மகிழ்ச்சி, எல்லாம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் அப்படின்னு ரம்பா தெரிவித்திருந்தார். ஒருவேளை விஜயினுடைய அடுத்த படத்துல ரம்பா ஜோடியா நடிக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி ரசிகர்கள் மத்தியில எழுந்திருக்கு.